ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒலி வேறுபாடு பார்க்கலாம். நகர சொற்கான வேறுபாடுகள் மயங்கொலி பிழைகள்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னம் அப்படின்னா சோறு பறவைன்னு சொல்லுவாங்க. அன்னம்னா சோறு, இன்னொரு அன்னம்னா அன்னம் பறவை சொல்லுவாங்க. இப்போ 2 சொல்லி அன்னம் அப்படின்னா சோறு பறவை. இதே 3 சொல்லி அன்னம் அப்படின்னா மேல் வாய் சொல்லுவாங்க. அன்னம் இருக்கு இல்லையா, நம்ம நாக்குல மேல இருக்குல்ல, அந்த மேல் வாயை தான் அன்னம்னு சொல்லுவாங்க. அடுத்து அரண், 2 சொல்லி அரண்னா சிவன் அர்த்தம், சிவபெருமான் அர்த்தம். அரண் அப்படின்னா சிவபெருமான். இதே 3 சொல்லி அரண் அப்படின்னா மதில் பாதுகாப்பு, அரண்மனை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ மதில் பாதுகாப்பு. அதே இது அனல் அப்படின்னா தாலி கழுத்து, தாடி இருக்கு இல்லையா, தாடிக்கு கீழே கழுத்து இருக்கும். ஸோ தாடி கழுத்துன்னு படிச்சுக்கிறோம். அனல் அப்படின்னா தாடி கழுத்து. 2 சொல்லி அனல் அப்படின்னா நமக்கு தெரியும், தெரிஞ்சதெல்லாம் கஷ்டம் எழுதி படிச்சுக்கிறோம், தெரிஞ்சதெல்லாம் ஈஸியாக எழுதி தரலாம், தெரியாததை மட்டும் மனப்படம் பண்ணணும். அனல் அப்படின்னா 2 சொல்லி அனல்னா நமக்கு என்ன தெரியும், நெருப்பு. சரி, அணி அப்படின்னாலே தெரியும், அணிகலன் இருக்கு. இன்னொரு மீனிங் வந்து நம்ம இலக்கண அணின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு மீனிங் என்ன, அணினா அழகுன்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அணி அப்படின்னா நெற்பொறி. அப்ப தெரியாதது மட்டும் மனப்பாடம் படிச்சுக்கிறோம். 2 சொல்லி அணினா அதோட பொருள் வந்து நெற்பொறி. ஆண் அப்படின்னாலே தெரியும், ஆண் நிறைன்னு சொல்லுவோம். 2 சொல்லி ஆண்னா ஆண் நிறைகள்னு சொல்லுவோம். அப்ப ஆண் அப்படின்னா பசு, அதான் ஆண் நிறைகள் சொல்லுவோம். 3 சொல்லி ஆண்னா தெரியும், பாய்ஸை குறிக்கிறது. அப்போ வந்து ஆண் மகன். நெக்ஸ்ட் வந்து அணு. ஆணுக்கு அப்புறம் ஆணி. ஆணின்னா நமக்கு தெரியும், 2 சொல்லி ஆணினா ஆணி மாசம். ஸோ தமிழ் மாதங்கள். 3 சொல்லி ஆணினா நம்ம ஆணி அறையும் இல்லையா, இரும்பு ஆணி. அப்ப இரும்பு ஆணி. நெக்ஸ்ட் வந்து அணு அப்படின்னா நுண்மை, தெரியாததை படிச்சுக்கிறோம். 3 சொல்லி அணு அப்படின்னா நுண்மைன்னு அர்த்தம். 2 சொல்லி அணி அப்படின்னா தாடை அர்ப்பம். அணுனா பொண்ணு பேர் ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப அவங்களுக்கு வந்து தாடையும் அற்பமா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப தாடை அற்பம். நெக்ஸ்ட் வந்து அணுக்கம் அப்படின்னா 3 சொல்லி அணுக்கம்னா அண்டை அண்மை ஞாபகம் வச்சுக்கிறோம். இது தெரியாதது. அணுக்கம் 3 சொல்லி அணுக்கம் வருது. அப்ப அண்மைக்கு இன்னும் 3 சொல்லி இன்னும் வரும்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப அண்டை அண்மை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அணுக்கம், 2 சொல்லி அணுக்கம்னா வருத்தம் அச்சம். எனக்கு அணுக்கமா இருப்புப்பானா வருத்தமா இருக்குப்பா அப்படின்றது. அப்ப அணுக்கம்னா வருத்தம் அச்சம்னு அர்த்தம். அணை அப்படின்னாலே 3 சொல்லி அணைக்கட்டு. சரியா, 3 சொல்லி அணைனாலே அணை கட்டுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு படுக்கை, இன்னொன்னு அணைத்து கொள்றது, அணைச்சுக்கிறது படுக்கை, இன்னொன்னு வந்து அணைக்கட்டு. இப்போ இங்க வந்து 3 சொல்லி அணைனா அணைக்கட்டு படிச்சோம் இல்லையா. அப்ப அதே 2 சொல்லி அணைனா அணைக்கட்டுல என்ன இருக்கும்னா மீன் ஓடும். அப்ப தண்ணியில மீன் ஓடும். அப்ப மேல இருக்கிறது அணைக்கட்டு, கீழே இருக்கிறது மீன். படுக்கை அப்படின்னா 3 சொல்லி நைனா அணைனா படுக்கை, இன்னொன்று வந்து அணைத்துக்கொள். யார் அணைச்சுக்கிறோம்னா அன்னையை அணைச்சுக்கிறோம். அன்னைனா தாய். அப்ப மேல அணைச்சுக்கொள்ளு, கீழே வந்து அன்னை தாயின்னு வச்சுக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப 3 சொல்லி அணையையும் 2 சொல்லி அணையையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். 3 சொல்லி அணைக்கு என்னென்ன படிச்சோம், படுக்கை, அணைத்துக்கொள், அப்புறம் அணைக்கட்டு. அணைக்கட்டுன்னா என்ன வரும், கீழே என்ன வரும், மீன் வரும். யாரை அணைச்சுக்கிறோம், அன்னையை அணைச்சுக்கிறோம். அப்ப அன்னை வரும் அணைக்கு. சரி, அணைய அப்படின்னா அணையனா ஒரு இடத்த அணைய போறேன், அப்ப அடைய போறேன், இன்னொன்னு சேர போறேன். அணைய அப்படின்னா சேர, இன்னொன்னு அணைச்சுக்கிறதுனால சேர்றதுதான். இப்ப அணையனா சேர அடைய அப்படின்னு அர்த்தம். 2 சொல்லி அணைய அப்படின்னா அத்தகைய. 2 சொல்லி அணையன்னா என்னன்னா அத்தகைய. இதே வார்த்தை பின்னாடி வரும். அண்ணன் அப்படின்னா 2 சொல்லி அண்ணன்னா அத்தகையவன் வரும். சரியா, அது இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அணைய அப்படின்னா அத்தகைய. அண்ணன் 2 சொல்லி அண்ணன் அப்படின்னு வந்துச்சுன்னா அத்தகையவன். இதே 2 சொல்லி அணைய அப்படின்னா அத்தகைய. ஆணை இடுறது. 3 சொல்லி ஆணைனா ஆணை இடுறது, கட்டளை இடுறது. அப்ப கட்டளை. 2 சொல்லி ஆணைனா நம்ம யானை இருக்கு இல்லையா, எலிஃபண்ட், அது. நெக்ஸ்ட் வந்து உண்ணுனாலே சாப்பிடு. 3 சொல்லி உண்ணுனாலே சாப்பிடு. 2 சொல்லி உண்ணுனா உன்னை பற்றி. அப்போ உன் வீட்டில் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்ப முன்னிலை ஒருமை. ஒருத்தவனை பார்த்து முன்ன இருக்கவனை பார்த்து உண்ணுன்னு சொல்லுவோம். உன் பாடம், உன் வீடு அப்படி சொல்லுவோமா. அப்ப முன்னிலை ஒருமை. ஊன் அப்படின்னாலே உணவு. ஊன்னா சாப்பிடு, உண்ணுனா சாப்பிடு, உண்றது. ஊன் அப்படின்னாலே சாப்பாடு, உணவை பத்தி சொல்றது. ஊன்னா உணவு. அதே இது ஊன் அப்படி 2 சொல்லி ஊனுனா உடம்பு சொல்லுவோம்ல, ஊனம் சொல்லுவோம் இல்லையா, உடல் ஊனம் அப்படி சொல்லுவோம். அப்ப உடம்பு. இன்னொன்னு ஊன் அப்படின்னா ஊன் உணவுன்னு சொல்லுவோம். அப்ப மாமிசம், இறைச்சி, அதைத்தான் ஊன் சொல்லுவோம். ஊன் உண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, மாமிச உணவுகள், அதான் மாமிசம். நெக்ஸ்ட் வந்து எண்ணு. 3 சொல்லி எண்ணுனாலே நமக்கு தெரியும், நம்பர்ஸ், 1ல இருந்து இருக்கிற நம்பர்ஸ், அதான் எண்ணு. நெக்ஸ்ட் வந்து எண்ணங்கள். அப்போ நினைக்கிறது, எண்ணி பாரு அப்படி சொல்லுவோம்ல, அப்ப நினை. அப்ப என்னன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா நினை. 2 சொல்லி என்னன்னா என்னுடையது, என் அப்படி சொல்லுவோம். என்னுடைய வீடு, என்னுடையது அப்படின்னா தன்மை ஒருமைன்னு அர்த்தம். ஒண்ணுன்னா முன்னிலை ஒருமை, தன்மை, என்னைய மட்டும்தான் சொல்றேன். என்னன்னு அப்போ ஒருமை, அப்ப தன்மை ஒருமை. அடுத்து கண்ணன். 3 சொல்லி கண்ணன்னா திருமாலா, 2 சொல்லி கண்ணன்னா கர்ணனா. இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சொல்லி கண்ணன் இருக்கார் இல்லையா, திருமாலோட அவதாரம் தான் கண்ணன், கிருஷ்ணன்றது. அப்ப திருமால். அடுத்து 2 சொல்லி கண்ணன் வந்து கர்ணன். அடுத்து கணை அப்படின்னாலே அம்பு, கணை விடுறதுன்னு சொல்லுவோம். 3 சொல்லி கணைனா என்னன்னா அம்பு வீசுறது. இன்னொன்னு கணை.
கணையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கணையத்துக்கு 3 சுழி நை தானே. அப்ப கணையத்துல நோய் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கணையம்னா இன்னொன்னு என்னன்னா நோய். இன்னொரு கணையம் வந்து கணைனா அம்பு விடுறது, இன்னொரு கணையம் வந்து நோய். நெக்ஸ்ட் வந்து கணைக்கிறது, குதிரை கணைக்கிறது அப்படி சொல்லுவோம். 2 சுழி நை தான் போடுவோம். குதிரை கணைக்கிறது. அப்ப கணைக்கிறதுன்றது ஒரு ஒலி, குதிரையோட சவுண்டு, குதிரையோட ஒலி குறிப்பு என்ன, குதிரை கணைக்கிறது. அப்ப அது வந்து என்னது, குரல் ஒலி. கணைத்தல், கணைத்தல்ன்றது 2 சுழி நை, அது குரல் ஒலி. நெக்ஸ்ட் வந்து கணம். கணம்ன்றது கூட்டம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கணம் 2 கணம், நொடி பொழுது. அப்ப நொடி பொழுது, இன்னொரு இது வந்து கூட்டம், ஒரே மீனிங். 2 சுழி கணம்னா வெயிட், ஐயோ கனமா இருக்கே அப்படி சொல்லுவோம், அதுக்கு 2 சுழி நான் போடுவோம். அப்ப கணம்ன்றது வெயிட், அப்ப பழு. கான் அப்படின்னாலே 3 சுழி காணால ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும், காண்க, பார்க்க, காண்க, பார்க்குன்னு சொல்லுவோம். அப்ப கான்னா பார். 2 சுழி கான்னா காடு, இது எல்லாத்துக்கும் தெரியும், கான்னா காடு. நெக்ஸ்ட் வந்து குனி. குனி 3 சுழி குனினாலே வில்ல அர்த்தம், சரியா, 3 சுழி குனினாலே வில்லா. அதே இது குனி அப்படின்னு 2 சுழி குனிதான் குனிகிறது, வளைகிறது. அப்ப வளைகிறதுக்கு எந்த நீ தான் வரும், 2 சுழி நீ. முதல் குனி வந்து வில்லு, அப்ப 2 சுழி குனின்றது வளைவு, வளைகிறது. கனி அப்படின்னாலே கணிக்கிறது, 3 சுழி கனினாலே கணிக்க, கணிக்க. கால்குலேட்டர் என்ன செய்வோம், கணிதம் போடுவோம், அப்ப கணிக்கணும். அப்ப கணிக்கினா அளவிடுறது, நம்ம வந்து கணிக்கிறது, அப்ப அளவிடுறது. ஒருத்தவங்களை பார்த்து கணிக்கணும், அப்ப ஒருத்தவங்களை பார்த்து அளவிடணும், அப்ப அளவிடு. 2 சுழி கனினாலே தெரியும் நமக்கு பழம். இன்னொன்னு கனினா கனிவா இருக்கிறது, நடக்கிறது, கனிவா. அப்ப கனிவான 2 சுழி நீ போடுவோம். அப்ப அது வந்து கனிவான நடக்கிறதுனா இறங்கி நடக்கிறது. அப்ப பழம் இறங்கி, இறங்கி நடக்கிறது, ஒருத்தவங்களை பார்த்து கனிவா நடக்கிறது. நெக்ஸ்ட் வந்து கனை. சரி, கனை இல்ல, சுனை. அது சரியா, தெளிவா இல்ல, சுனை. சுனை அப்படின்னாலே 3 சுழி சுனைனா இலை. இன்னொன்னு வந்து ஒரு காயில மேல ஒரு முள் இருந்துச்சுன்னா அது பேர் சுனைன்னு சொல்லுவாங்களா. அப்ப காயின் மேல இருக்க ஒரு சிறிய முள்ள வந்து சுனைன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இலை, காய் இலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப காய் இலைனா சுனை. அதே இது 2 சுழி சுனைனா சுனை நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, மழை நீர் ஊற்று சுனை. சுனைனா நீர், நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. சுனை நீர்னு சொல்லுவோம். அதாவது பாலை நிலத்தோட நீர் ஆதாரங்கள்னா சுனை நீர்னு சொல்லுவோம். அதாவது ஊற்று நீர் தான் அங்க வந்து, ஏன்னா கிணறோ ஏரியோ இருக்காது, குளமோ குட்டையோ இருக்காது. ஸோ சுனை நீர் மட்டும், ஊற்று நீர் வந்தா மட்டும்தான் பாலை நிலத்துல என்ன செய்ய முடியும், தண்ணி ஆதாரம் கிடைக்கும்னு படிச்சிருப்போம். அப்போ சுனை அப்படின்னாலே 2 சுழி சுனைனாலே மழை நீர் ஊற்று. நெக்ஸ்ட் வந்து தனி. தனி அப்படின்னாலே தனிமையா இருக்கிறது, அதாவது தனிமை கிடையாது, சாரி தப்பு, 3 சுழி நீ. தனி அப்படி 3 சுழி நீனா குளிர்ச்சி அடைகிறது, தனித்தல், உடம்பை தனித்தல் அப்படின்றது. அப்ப குளிர்ச்சி அடைகிறது. இன்னொரு தனிமை, தனித்து இருக்கிறது, அதாவது நீ ஏன் பொங்குற, தனித்திருந்துவோம், அப்புறம் குளிர்ச்சியா இருக்கிறது. இன்னொன்று வந்து ஆறுதல் பெறுறது. இன்னொன்று வந்து தனித்தல், அப்படி 3 சுழி நீ தனித்தல், அந்த தனித்தல் 3 மீனிங் இருக்குதுக்கு. தனினா தனித்தல், ஆறுதல் பெறுறது, இன்னொன்று குளிர்ச்சி அடைகிறது. இது 2 சுழி தனினா உங்களுக்கு தெரியும், தனிமையா இருக்கிறது. 2 சுழி தனி அப்படின்னா தனிமையா இருக்கிறது. 2 சுழி தனி அப்படின்னா தனிமையா இருக்கிறது. திண்ண அப்படின்னா உறுதி, திண்மை அப்படின்னு சொல்லுவோம்ல. திண்மை அப்படின்னா உறுதியா இருக்கிறது, திண்மை, திண்ண மார்க்கம், உறுதியா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்ப தின்னு 3 சுழி தின்னுனா உறுதி. 2 சுழி தின்னுனா சாப்பிடுறது, தின்ற நல்லா சாப்பிடுற அப்படின்னுவோம்ல. அப்ப 2 சுழி தின்னு அப்படின்னா சாப்பிடு. திணை அப்படின்னாலே, திணைனா இந்த புறத்திணை, அகத்திணை, அதாவது 5 திணைகள் வந்து இந்த 3 சுழி நை தான் வரும். 5 திணைகள் 3 சுழி நைனா 5 திணைனா அதோட மீனிங் என்னன்னு படிச்சிருப்போம் நம்ம. 5 திணைகள்லயே ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கம் 5 திணைகள்ல என்னென்ன சொல்லும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதாவது ஒரு குலத்தை பத்தி சொல்லும். குறிஞ்சினா மலைவாழ் மக்களை பத்தி சொல்லும், அதான் குறிஞ்சி நில மக்கள். மருதம்னா வயல்வெளி உழவர்கள் பத்தி சொல்லும், அது ஒரு குலம். அப்போ ஒழுக்கம் அப்படின்றது ஒழுக்கம்னு குறிக்கும். திணைக்கு 5 திணைகள்ல ஒழுக்கம் குறிக்கும், இன்னொன்னு குலத்தை பத்தி சொல்லும். அப்போ 3 சுழி நைனா 5 திணைகள், அப்ப ஒழுக்கம், இன்னொன்னு குலம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 சுழி திணைனா நமக்கு தெரியும், திணை பயிர்கள். அப்போ ஒரு வகை தானியம் தான் திணை. நெக்ஸ்ட் வந்து துணி. துணினாலே உறுதி செய்யா. அப்ப நம்ம ஆடை என்ன செய்யணும், உறுதியா போடணும் ஞாபகம் வச்சுக்கணும். 3 சுழி நீனாலே ஆடை தானையா, இப்ப ஆடை என்ன செய்யணும், உறுதியா போடணும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு என்ன மீனிங் வச்சுக்கலாம்னா துணிச்சல். துணிச்சலுக்கு எந்த நீ போடுவோம், 3 சுழி நீ போடுவோம், துணிச்சல். அப்போ துணினா என்ன செய்யணும், துணிச்சலா செய்யணும், அப்போ உறுதி செய், அந்த மீனிங் வரும். சரியா, துணினா உறுதி செய். இன்னொன்னு வந்து ஷார்ட்கட்டுக்காக துணியை வந்து உறுதியா போடணும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து 2 சுழி துணி. துணினா வெறுப்பு. 2 சுழி துணினா என்ன போறோம் அப்படின்னா வெறுப்பு. வெறுப்புனா கோபம், வெறுப்பு, அந்த மாதிரி இதுக்கு மீனிங் வரும். துணினா 2 சுழி துணினா கோபம், வெறுப்பு. தெரியாததை மட்டும் படிச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் வந்து நுனி. நுனினா நுட்பமாய் சிந்தியா, நுணுக்கமா சிந்தி அப்படின்றது. அப்போ நுனினா நுணுக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நுணுக்கம்க்கு வேற படிச்சோம், அணுக்கத்துக்கு தான் வேற படிச்சோம். நுணுக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நுணுக்கம், நுனினா நுணுக்கம் ஞாபகம் வச்சுக்கோப்போ. அப்ப நுட்பமா சிந்திக்கிறது. இந்த நுனி அப்படின்னா முனை. நுனி ஒரு பகுதியோட நுனி பகுதின்னு சொல்லுவோம்ல. இது என்னோட சேலையோட நுனி அப்படின்னா முனி. நுனினா முனிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முனை. நுனினா முனை.
அடுத்து வந்து பணி. 3 சுழி பணினா வேலை தெரியும் நமக்கு. இன்னொரு பணினா பணிவா நடந்துக்கிறது. அப்ப 3 சுழி நீனா பணிவா நடந்துக்கிறதுனா வணங்குறது. அப்ப வணங்கு வேலை. 2 சுழி பணினா தெரியும், பனிமலை, பனி பிரதேசம் சொல்லுவோம், இமயமலைய பனிமலைன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ குளிர், பனினாலே நம்ம பனி விழுகிறது, அப்ப அந்த குளிரை குறிக்கிறது. 3 சுழி பனையினாலே தெரியும் மூங்கில். நம்ம பனை 3 சுழி பனையினாலே பொருள் கூறுகளை படிச்சிருக்கோம் மூங்கில்னு. இன்னொன்னு வந்து பருத்தல். அப்ப பருத்தல் பனை, பருத்தல் மூங்கில் ஞாபகம் 3 சுழி பனைக்கு. பனைனா பருத்தல் மூங்கில். 2 சுழி பனைனா பனை மரத்தை குறிக்கிறது, அதான் ஒரு வகை மரம். இந்த பேன் அப்படின்றது 3 சுழி பேன்னா பேணுதல். பேணுதல்னா பாதுகாத்தல், அதான் காத்தல். அவ பேணுவேல், உன்னை நான் விரும்புறேன், பேணுறேன் அப்படி சொல்லுவோம். அப்ப பேன் அப்படின்னா விரும்புதல், பாதுகாத்தல், அப்ப காத்தல். இந்த பேன் என்ன, தலையில இருக்க பேன் குறிக்கிறது, அதான் ஒட்டுண்ணி வகை உயிரினம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மண். மண் அப்படின்னாலே பூமியை தான், நிலப்பகுதியை சொல்றது. இன்னொரு மண் அப்படின்னா அரசன், மன்னன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அந்த மன்னனுக்கு 2 சுழி இன்னு, அப்ப மன்னன்னா அரசன். அடுத்து மனம். 3 சுழி மனம்னாலே அசுவல் எல்லாத்துக்கும் தெரியும் வாசனை. 2 சுழி மனம்னாலே இருதயம், உள்ளம், மனம் அப்படின்னு. அடுத்து மனை. மனைனா அருவாமனை. அருவாமனை எப்படி எழுதுவா, அருவா மனை. மனைக்கு 3 சுழி நை போடுவோம். அருவாமனையை என்ன சொல்லுவோம், அறுக்கும் பலகை. அப்போ உட்கார்ந்து அறுக்கிற பலகை தான் அருவாமனை. அப்ப அருவாமனை. மனைனா என்னன்னா உட்காரும் பலகை, சரியா. அருவாள் மனை அப்படி சொல்லுவோமா. அருவாள் அப்படின்னா அறுக்கிறது, மனை அப்படின்னா உட்கார்ந்து அறுக்கிறது. அப்ப அருவாள் மனை அப்படின்னா உட்காரும் பலகை. அருவாள்னா அருவா, அருவாள் மனைனா உட்கார்ந்து அறுக்கிற, காய்கறி நறுக்கிறது. அப்ப மனை அப்படின்னா உட்காரும் பலகைன்னு அர்த்தம். மனைனா அருவாமனையாக வச்சுக்கணும், உட்காரும் பலகை. 2 சுழி மனைனா தெரியும், நம்மளோட வீடை தான் மனைன்னு சொல்லுவாங்க. 1 மனை 2 மனை, இந்த மனையை வாங்கிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா. 1 செண்டு மனை 2 செண்டு மனைன்னு சொல்லுவாங்க. மனைனா வீடு. அடுத்து மான். மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாண்புக்கு என்ன போடுவோம், 3 சுழி இன்னு போடுவோம். மாண்புனால என்னது, பெருமை அப்படின்னு அர்த்தம். பெருமையா கூறுறதா நமக்கு முன்ன என்ன சொல்லுவாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லுவோம், சரியா. நெக்ஸ்ட் வந்து மான். மானுன்னா நமக்கு தெரியும் ஓடுற மான், விலங்கு மான். அடுத்து மானி அப்படின்னா, ஒரு மானினா அளக்கும் கருவியை சொல்லுவாங்க. மானினா அளக்கும் கருவி. இன்னொன்னு வந்து நீ பெரிய மானி அப்படி சொல்லுவோம்ல. மானினா பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. நீ பெரிய மானி, கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப மானி 3 சுழி நீனா பிரம்மச்சாரி, அளக்கும் கருவி, பிரம்மச்சாரி வச்சுக்கிறோம். 2 சுழி மானி அப்படின்னா மானமுடிய, அங்கேயே இருக்கு. மானினா மான, அப்ப மானினா மான, அப்ப மானமுடிய அப்படி சொல்லி படிச்சுக்கிறோம். மானமுடையவன். வன்மைனாலே தெரியும், 3 சுழி வன்மைனா கொடைத்தன்மை, 2 சுழி வன்மைனா வலிமை, இது எல்லாருக்கும் தெரியும். அண்மை அப்படின்னா, அண்மைனா 3 சுழி அண்மைனா அருகில், செய்மைனா தொலைவு, அது ஆல்ரெடி தெரியும். அண்மைனா 3 சுழி அண்மைனா அருகில், 2 சுழி அண்மைனா தீமை அல்லையா. இதுதான் ரொம்ப முக்கியம், தெரியாததை மட்டும் நல்லா படிச்சுக்கிறோம். 2 சுழி அண்மை அப்படின்னா, அண்மைனா தீமை அல்ல, 2 சுழி அண்மைனா தீமை அல்ல. நெக்ஸ்ட் வந்து அங்கன். அங்கன் அப்படின்னா அவ்விடம். அங்கன், அந்த அங்கன், அந்த இடம், அவ்விடம், இது படிச்சிருப்போம். அங்கன் சுட்டு விடையில படிச்சிருப்போம். அங்கன்னா அவ்விடம். 2 சுழி அங்கன் அப்படின்னா மகன், இது ரொம்ப முக்கியம். அங்கன்னா அவ்விடம், 2 சுழி அங்கன்னா மகன். அண்ணன்னா தெரியும், நம்ம கூட பிறந்தவன், அப்ப தமையன். அண்ணன் 2 சுழி அண்ணன் அக்கை, அங்கேயே சொன்னேன். அணைய 2 சுழி அணைய அப்படின்னா அத்தகை, அத்தகைய. இது அண்ணன் அப்படின்னா 2 சுழி அண்ணன்னா அத்தகையவன் சொன்னேன். அவன் அப்படின்னா அவ்வாறு, இவன்னா இவ்வாறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன்னா அவ்வாறு, இவன்னா இவ்வாறு. 3 சுழி அவன்னா அவ்வாறு, 2 சுழி அவன் அப்படின்னா செய்மை சுட்டு, அவன் அங்க இருக்கான் அவன், அப்ப செய்மை சுட்டு. இது இங்க சேர்த்தே படிச்சுக்கோங்க. இவன்னா இவ்வாறு, இவன்னா அண்மை சுட்டு, பக்கத்துலதான் இருக்கா இவன் அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப அண்மை சுட்டு. அவன்னா அங்க இருக்கன்னு சொல்றோம், தொலைவுல இருக்கவன்னு சொல்றோம். தொலைவுனா செய்மை, அப்ப செய்மை சுட்டி சொல்றோம், அவன் சுட்டி சொல்றோம், அப்ப செய்மை சுட்டு. ஆணகம் அப்படின்னா சுரை, ஆணகம் அப்படின்னா சுரை. ஆணகம் 2 சுழி ஆணகம் அப்படின்னா தந்துபி, ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் தான் பண்ணணும். ஆணகம் அப்படின்னா 3 சுழி ஆணகம்னா சுரைக்காய சொல்றாங்க, சுரை. இன்னொன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணகம் 2 சுழி ஆணகம்னா தந்துபி. அடுத்து ஆணம். ஆணம்னா பற்றுக்கோடு, ஆணம் அப்படின்னா பற்றுக்கோடு. 2 சுழி ஆணம் அப்படின்னா தெப்பம் கல், 2 சுழி ஆணம்னா தெப்பம் கல். இது 4 மனப்பாடம் தான் பண்ணணும். ஆணகம்னா சுரை, ஆணகம்னா தந்துபி, ஆணகம்னா பற்றுக்கோடு, ஆணகம்னா தெப்பம் கல். இந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சுரை, தந்துபி, பற்றுக்கோடு, தெப்பம் கல். இங்கிட்டு வந்து ஆணகம், ஆணகம். அடுத்து ஆணம், ஆணம், அவ்வளவுதான். ஆணேறு அப்படின்னா ஆணேறு அப்படின்னால ஆண்மகன். 2 சுழி ஆண் ஏறுனா, ஆண் ஏறுனா காளை, ஏறுனாலே காளை மாடு, எரும மாடு சொல்லுவோம், ஏறு. அப்ப அந்த ஆண் ஏறுனா காளை எருது, அந்த ஆண் ஏறுனா ஆண் மகனை குறிக்கிறது, அப்ப ஆண்மகன். இணை அப்படின்னா இணைகிறது, அப்ப 3 சுழி இணைனா துணை,
நம்மளோட இணை, என்னோட இணைதான் அவ அப்படின்னு சொல்லி அப்ப துணை. இன்னொன்று இணையிறது, இரட்டை, சேர்றது, இணைக்கிறது ரெண்ட, அப்ப இரட்டை. இந்த இணை அப்படின்னா இன்ன, இன்னைனா இன்ன வருந்த, இன்ன வருந்த அப்படின்னு ஞாபகம். இணைனா இன்ன வருந்த. இணைத்துனா சேர்த்து, 3 சொல்லி இணைத்துனா சேர்த்து. 2 சொல்லி இணைத்து அப்படின்னா இத்தன்மையது, இணைத்து அப்படின்னா இத்தன்மையது. 2 சொல்லி இணைத்துனா இத்தன்மையது. அங்கேயே பார்த்தோம், இவன்னா இவ்வாறு, அவன்னா அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து ஈவள் அப்படின்னா ஈன்றவள், பெற்றெடுத்தவள். ஈனவள் அப்படின்னா ஈன்றவள். 2 சொல்லி ஈனவள் அப்படின்னா இழந்தவள், இழிந்தவள். ஈனவள் அப்படின்னா ஈனவள், ஈரங்கட்டவன் சொல்லுவாங்க, அப்ப இழிந்தவள். உண்ணல் அப்படின்னா உண்ணுதல். 3 சொல்லி உண்ணல்னா உண்ணுதல். 2 சொல்லி உண்ணல்னா உன்னிப்பார், அப்ப நினைத்துப்பார் அப்படின்றது. உண்ணல் அப்படின்னா நினைத்தல். உண்ணி அப்படின்னா உண்பவன். இன்னொன்று உண்ணி, மாட்டுக்கெல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூச்சி, அது ஒரு வகை பூச்சி. அப்ப உண்ணினா பூச்சி, இன்னொன்று உண்பவன். உண்ணி அப்படின்னா உண்பவன். 2 சொல்லி உண்ணினா நினை, உன்னை நினை. உன்னை, உண்ணல் அப்படின்னாலும் நினைத்தல். 2 சொல்லினாலே நினைக்கிறது. இன்னொன்று உண்ணுன்னு வந்தா முன்னிலை ஒருமை. அப்ப உண்ணினா நினைத்து. இன்னொரு உண்ணி அப்படின்னா குதிரையா, நினைத்து குதிரை. என்ன அப்படின்னா நினைக்க, என்ன என்ன என்னன்னா எண்ணிப்பார் அப்படின்றத. அப்ப என்னன்னா நினைக்க. 2 சொல்லி என்னன்னா போல, வினைச்சொல். என்ன வேணும் உனக்கு, என்னன்னு கேள்வி கேட்போம் இல்லையா, வினைச்சொல், வினாச்சொல். என்னன்னா வினாச்சொல், இன்னொன்னு போல, போல வினாச்சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணல்னா எண்ணுதல், என்றது. 1 2 3 4 நின்றது எண்ணல், அப்ப எண்ணுதல். இந்த எண்ணல் 2 சொல்லி எண்ணல்னா என்று சொல்லுல. எண்ணலும் எங்கும் ஞாபகம் வச்சுக்கிறோம். எண்ணலுக்கும் என்று சொல்லுதல், எங்குனாலும் என்று சொல்லுதல். இந்த எண்கு 3 சொல்லி எண்குனாலே கரடி, எண்குனா கரடி. 2 சொல்லி எண்ணுன்னா என்று சொல்லுதல். ஏன் அப்படின்னா வலிமையா, ஏன் அப்படின்னா வலிமையா. 2 சொல்லி ஏன்னா கேள்வி கேட்கறது, வினாச்சொல். ஏனை அப்படின்னா நை நைந்து தொட்டில குழந்தை அழுகும், அப்ப நை நை. ஏனைனா தொட்டில். 2 சொல்லி ஏனைனா மற்றது, ஏனையது அப்படி சொல்லுவோம்ல, ஏனையதுன்னா மற்றது. ஐவனம் அப்படின்னா 5 வண்ணங்கள். ஐவனம் அப்படின்னா 5 வண்ணங்கள். ஐவனம் அப்படின்னா வனம்னா காடு, அப்ப ஐவனம்னா மலை நெல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டுல மலை நெல், அப்ப மலை நெல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓணம்னா ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க கேரளால, அப்போ ஒரு பண்டிகை. 2 சொல்லி ஓணம் அப்படின்னா எழுத்து சாரியை. கனகம் 3 சொல்லி கனகம்னா படைப்பிரிவு, கனகம்னா படைப்பிரிவு. 2 சொல்லி கனகம்னா பொன். கணப்பு அப்படின்னா குளிர்காய், கனகனப்பா இருக்கு அப்படி சொல்லுவோமே. கனகனப்பு அப்படின்னா குளிர்காயும் தீ, அதைத்தான் சொல்லுவாங்க. குளிர்காயும் தீ தான் கனகனப்பு, கணப்பு. 2 சொல்லி கணப்புனா பாரம், கனமா இருக்கிறது. அப்ப பாரம் அழுத்தம், எனக்கு கனமா இருக்கு, மனசும் கனமா இருக்கு, பாரம் அழுத்தம். கன்னி அப்படின்னா மாலை கயிறு, கன்னி விட்டு போச்சு அப்படின்னும் இல்லையா, அப்ப மாலை கயிறு, கயிறுனா கன்னி விட்டுறது, அப்ப மாலை கயிறு. 2 சொல்லி கன்னினா குமரி பெண்ணை சொல்லுவாங்க, கன்னி பெண்ணுவாங்க. இன்னொன்று கண்ணின்றது ஒரு ராசி, தெரியும் இல்லையா, கன்னி துலாம், கன்னி இந்த மணி ராசி. கண்ணுன்னா ஒரு உறுப்பு, நம்ம கண்ணு. அதுக்கப்புறம் 2 சொல்லி கண் அப்படின்றது கல்லு, செம்பு, உறுதியாம். கண்ணுன்னா கல்லு, அடிக்கிற கல்லு. இன்னொன்று செம்பு, உறுதியாம், சேர்த்து படிச்சுக்கோங்க. கன்று 3 சொல்லி கன்றுனா அம்பு. குனினா வில்லு, சரியா. 3 சொல்லி குனினா வில்லு. இதே 3 சொல்லி கன்றுனா அம்பு. 2 சொல்லி கன்றுனா தெரியும், நம்ம கன்று குட்டி சொல்லுவோம் இல்லையா, மாட்டு கன்று குட்டி. அப்ப குற்றி, இளம் மரத்தை கண்டு கண்டு சொல்லுவோம், செடி கண்டு சொல்லுவோம். அடுத்து அற்பம், இன்னொன்று கை வளையம். கண்ணல் அப்படின்னா கருதுதல். 3 சொல்லி கண்ணல் அப்படின்னா கருதுதல். 2 சொல்லி கண்ணல்னா கரும்பு, கற்கண்டா. கண்ணல் அப்படின்னா கருதுதல், கண்ணல் அப்படின்னா கரும்பு, கற்கண்டு. காணம் அப்படின்னா பொன்கொள், காணம் அப்படின்னா பொண்ணு கொள்ளு. கனகம்னாலும் பொண்ணு படிச்சோம், இங்க காணம்னாலும் பொண்ணு, சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சொல்லி காணம்னா கான்னா காடு படிச்சோம், அப்ப வனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு, வனம், தேர், சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று தேர் இசை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காணாப்பட்டுன்னு சொல்லுவோம்ல, காணாப்பட்டுக்கு இந்த 2 சொல்லி நான் தான் அப்ப இசை. இன்னொன்று காணம் தேராம். காணல் அப்படின்னா பார்த்தல், காண்றது. காணல் அப்படின்னா பார்த்தல், காணல் அப்படின்னா பார்த்தல். 2 சொல்லி காணல் அப்படின்னா பாலை, காணல் நீர் அப்படின்னும் இல்லையா, பாலை, பாலை அப்படின்னு அர்த்தம். கிணி அப்படின்னா கிணிமணி அப்படின்றது, அப்ப கை தாளம் போல அடிக்கும், கிணிமணி அப்படின்னு வச்சுக்கிறணும். அப்ப கை தாளம். 2 சொல்லி கிணின்றது பீடை, கிணி பிடிச்சிருச்சு, சனி பிடிச்சிருச்சு, அப்ப பீடை அப்படின்னு வச்சுக்கிறோம். கிண்ணம்னா வட்டி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வட்டி, அதான் கிண்ணம் சொல்லுவோம். கிண்ணம் சொல்லுவோம் இல்லையா, பாத்திரம், அதான் வட்டி. இன்னும் 2 சொல்லி கிண்ணம்ன்றது துளை, சாரி, கிண்ணம்னா கிளை, கிண்ணம்னா கிளை, துன்பம், அப்பதான் கிண்ணம். கிண்ணம் 2 சொல்லி கிண்ணம்னா கிளை, துன்பம். இன்னொன்று குனிப்பு அப்படின்னா, குனிப்புனா கணிப்புன்னு வச்சுக்கிறோம். கணிப்புனா கணிக்கிறது, அப்ப அளவு ஆராய்ச்சி, கணிப்புனா அளவு ஆராய்ச்சி. இன்னொரு கணிப்பு அப்படின்னா குனிப்பு அப்படின்னா, குனிப்பு அப்படின்னா வளையிறது, குனிகிறது. 2 சொல்லினால் குளிகிறது, ஆடல், அதாவது வளைப்பு, ஆடல். கோணம் அப்படின்னா செலிவு மிகுதி. 3 சொல்லி கோணம்னா செலிவு மிகுதி. 2 சொல்லி கோணம் அப்படின்னா பைத்தியம், கேனப்பையன், சாரி, கேனம் அப்படின்னா செலிவு மிகுதி. 2 சொல்லி கேனம் அப்படின்னா பைத்தியம், கேனப்பையன் சொல்லுவாங்க, பைத்தியக்காரை, பித்து பிடிச்சவன். கேணி அப்படின்னா கிணறு தெரியும். 2 சொல்லி கேணி அப்படின்னா கேனப்பையன், அதே பித்து பிடிச்சவன்.
கோணம் அப்படின்னாலே கோணல் மாணலா இருக்கிறது. நம்ம கோணல் மாணலான மாறுபாடு இருக்கிறது, மாறுபட்டு இருக்கிறது. அப்ப மாறுபாடு. கோன் அப்படின்னாலே அரசன் தலைவன் வரும். சாணம் அப்படின்னா சாணக்கல், இன்னொன்று சாணி, மாட்டு சாணி, அதான் சாணம் சொல்லுவோம். ரெண்டு சுடி சாணம் அப்படின்னா சாணம் பிடிக்கிறது. அப்போ அம்மிக்கல்லுக்கு சாணம் பிடிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து வந்து பெருங்காயப்படியே சாணம்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சுண்ணம்னாலே நறுமண பொடி, பொருள் கூறுகள்ல படிச்சிருக்கோம். ரெண்டு சுழி சுண்ணம்னா பூஜ்ஜியமா, சுண்ணம்னா சுழின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். சுழினா 0, பூஜ்ஜியம். சேனம் அப்படின்னாலே மெத்தை, சேனை போட்டுருச்சு மெத்தை. இன்னொரு ரெண்டு சுழி சேனம் அப்படின்னா பருந்தான். சேனம் அப்படின்னா மெத்தை, பருந்து. ரெண்டு சுழி சேனைனா அறிவு, சேனை போட்டுருச்சு. பொண்ணுக்கு அறிவு வந்துருச்சு, மெத்தையில இருந்து அறிவு வந்துருச்சு, சேனை. சேனைனா சேனாதிபதினு சொல்லுவாங்களே, எங்களோட படைச்சேனை அப்படின்னு. அப்போ படை அடுந்தோம். சோனம் அப்படின்னாலே சொர்ணம்னு யோசிச்சுக்கிறோம். அப்போ பொண்ணு சிவப்பா இருக்கும், சிவப்புனா தீயா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிறோம். அப்போ பொன் சிவப்பு தீ. இந்த சோனம் அப்படின்னா மேகம், சோனம் மேகம் சேர்த்து யோசிச்சுக்கிறோம். வாணி அப்படின்னாலே வாணின்றது பொண்களோட பேரு, அப்ப பெண்களோட பேரு. அப்ப கலைமகள். இன்னொன்னு சரஸ்வதியா வாணின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சுழி வாணின்றது துகிர்கொடி, வாணின்றது துகிர்கொடி. சோனை அப்படின்றது ஒரு நதி, இன்னொன்று வந்து சோனைன்றது மலைச்சாரல் மேகம். சோனைன்றது ஒரு நதி, இன்னொன்று சோனைன்றது சோனை. பசங்க பேரை வச்சுக்கோங்க. அப்ப மலைச்சாரல் மேகம். தன்னுன்றது சொன்னா தனினாலே குளிர்ச்சியா ஆறுதல் பெறது. அதே இது தன்மைனாலே குளிர்ச்சி. ரெண்டு சுழி தன்னுனா என்னுடையது, தன்னுடையது அப்படின்னு அர்த்தம். தனினாலே தனித்தல், ஆறுதல் பெறுதல் படிச்சோம் இல்லையா. அப்ப தனினா தனித்தல், தனினா தனிமை. தானி அப்படின்னா தாஞ்சி மரமா, தானினா தாஞ்சி மரம். ரெண்டு சுழி தானி அப்படின்னா இருப்பிடம், பண்டகசாலை. தானினா பண்டகசாலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தானினா தாஞ்சி மரம், தானி அப்படின்னா இருப்பிடம், பண்டகசாலை. தானும் அப்படின்னா தூண் மாதிரி இருக்கா. தானும் அப்படின்னா மேல சுழிச்சு விட்டு கீழே சுழிச்சு விட்டோம்னா தூண் வந்துடும். அப்ப தூணு. இன்னொன்று வந்து சிவன், தானும்னா சிவன் நிலைப்பேரு. சிவன்னாலே நிலைப்பேறு அடையலாம், அப்ப நிலைப்பேரு. ரெண்டு சுழி தானுனா காட்சி. அடுத்து தென் அப்படின்னாலே தெளிவாக, தென்னுனா தெற்கு. இது தெரியுமா, தென்னாடு. அப்படி தென்னாட்டின் தெற்கு காற்று அடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. தென்னாடுனாலே தமிழ்நாடு, அப்ப அழகு அப்படின்னு வச்சுக்கிறோம். தென்னுனாலே அழகு, தெற்கு. நண்பகல் அப்படின்னா நடுப்பகலாம். நண்பகல்னா நடுவுல இருக்க பகலை தான் என்ன சொல்லுவோம், நண்பகல், மதிய டைம். அப்போ இந்த நண்பகல் அப்படின்னா நல்ல பகலா. ரெண்டு சொல்லி நல்லனாலே நன்மை கூட்டல் பகல்னு பிரிப்போம். அப்ப நல்ல பகல் அப்படி. நனினாலே அழகு. இந்த நனினா உரிச்சொற்றோடல வரும். நனினா மிகுதின்னு வரும். நனி உரி எல்லாமே, அதாவது உரி சொல்ல வரும். நனி அப்படின்னா மிகுதி. இந்த நாணம், வெக்கப்படுறது. இன்னொன்று நான்னா கயிறு, ஒரு நாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப நான்னா கயிறு. இந்த நான்னா தன்மை பெயர், நான் என்னுடைய. அப்ப நான்னா தன்மை பெயர். நாணம்னா வெக்கம். இந்த நாணம்னா கவரிமான். நாணம்னா இந்த நாணம்னா கவரிமான், புனுகு. பனினா வேலை. இந்த பனினா குளிர்ச்சி, துன்பம். இங்க துன்பம் சேர்த்து வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணுனா இசை. இந்த பண்ணுனா அருவாள் பல. பண்ணுனா அருவாள் பல. பண்ணை அப்படின்னா தோட்டம். மூணு சுழி பண்ணைனா தோட்டம். ரெண்டு சுழி பண்ணைனா கீரை செடி. தோட்டத்துல கீரை செடி இருக்குன்னு கீழே ஞாபகம். பண்ணுதல்னா செய்தல். இந்த பண்ணுதல் நெருங்குதல். பண்ணுதல்னா இந்த பண்ணுதல்னா செய்யணும், இந்த பண்ணுதல்னா நெருங்குறது. பன்மைனா தகுதி. மூணு சுழி பன்மை அப்படின்னா என்னன்னா தகுதி. ரெண்டு சுழி பன்மை அப்படின்னா பல. பணித்தல் அப்படின்னா ஒரு செயலை பணிக்கிறது, கட்டளையிடுறது. இந்த பணித்தல்னா தூறல் விரிதல். பணித்தல் அப்படின்னா தூறல் விரிதல். பண்டனம் அப்படின்னா பட்டணத்துக்கு போறேன் நானு அப்படி சொல்லுவோம் இல்லையா. நகரத்துக்கு போறேன், பட்டணம்னா நகரம். இந்த பட்டணம் ரெண்டு சொல்லி பட்டணம்னா கடற்கரை நகரம் சொல்லுவோம். பட்டின பாக்கம் அப்படி சொல்லுவோம். பட்டினம், பாக்கம், பட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். பட்டணம்னா கடற்கரை நகரம். பானம்னா நீருல உள்ளது, தண்ணி எல்லாத்தையும் நான் பானம் குடிக்கிறேன் அப்படி சொல்லுவோம்ல. நீர்மோர் பந்தல், பானம். பானம் தெலுங்குல வந்து தண்ணியை வந்து பானம்னு சொல்லுவாங்க. அப்ப பானம்னா நீர் உணவு ஃபுல்லாமே பானம்னு சொல்லுவாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாமே பானம்னு சொல்லுவாங்க. சரியா. அடுத்து பானம் ரெண்டு சொல்லி பானம்ன்றது அம்பு. சரியா, அம்பு எய்கிறது பானம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து புனைனா தெப்பம். ரெண்டு சொல்லி புனைனா கற்பனை. புனைனா கற்பனைன்னு யோசிச்சுக்கிறோம். அப்ப பூப்பா அப்படி யோசிச்சுக்கிறோம். புண்ணுன்னா நமக்கு அடிப்படுற புண்ணு, காயம். இந்த புண்ணுன்னா கீழான புன்செய் நிலங்கள், புன்செய் நில மக்கள், கீழான அப்படின்னு அர்த்தம். பேனம் அப்படின்னா பேணுதல். இந்த பேனம்னா நுரை. பேனம் அப்படின்னா பேனம்னா மேகம் யோசிச்சுக்கிறோம். மேகம் நுரையா இருக்கும். மண்ணை அப்படின்னா இளமை. மண்ணுல வந்து இளமையா இருக்கும். கொடி வகைகள் வந்து என்ன செய்யும், நட்டு வைக்கலாம் மண்ணுல அப்படின்னு வச்சு. இந்த மண்ணைனா தொண்டைமான் யோசிச்சுக்கிறோம். மன்னன் தொண்டைமான். அப்ப மண்ணைனா தொண்டை. இன்னொன்னு மன்னன் தொண்டைமான் வந்து கோவப்படுவாரு, கோபம். வனம் அப்படின்னா ஓசை. இந்த சொல்லி வனம் அப்படின்னா காடு, துளசி. காட்டுக்குள்ள வந்து சவுண்டு கேட்கும். அப்ப வனம் மேல இருக்கிறது வந்து ஓசை.
வானகம் அப்படின்னா அக்னி பசுமடி. வானகம் அப்படின்னா அக்னி பசுமடி. இந்த வானகம்னா மேல் உலகம். மேல் உலகத்துல வந்து அக்னி இருக்கும், பசுமடின்ற சாமி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வானம் அப்படின்றது அம்பு. வானம் அப்படின்றது அம்பு. மத்தாசு, வானம் வெடிக்கை விடுவோம்ல, அந்த மத்தாசு அம்பு தீ, அது தீயா இருக்கும். இன்னொன்று வந்து ராக்கெட் போகும், அம்பு மணி அப்படின்னு யோசிச்சுக்கிறோம். இந்த வானன்றது ஆகாயம், நமக்கு தெரியும் மலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வந்து நகர வேறுபாடுக்கான ஃபுல் வீடியோ வந்து அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பிஓஐக்கு பார்த்துடலாம். அடுத்து ரகர வேறுபாடு இந்த மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.